ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் அல்லது இஸ்ரேலினுடைய கூட்டு படுகொலைகள் 1046வது நாளை எட்டுகிறது. மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் ஈரானுடைய வெற்றியை கொண்டாட முடிகிறது. ஏனென்று சொன்னால் காசா, மேக்கரை இவற்றில் நடப்பவை நமது நெஞ்சை அழுத்தவே செய்கின்றன. அடுத்து அரபு நாடுகள் அமெரிக்காவை காலி பண்ணிட்டு போன்னு சொல்லிடுது. இனி உன்னை இங்க வச்சுக்கிட்டு நாங்கள் அடி வாங்க முடியாது, உன்னுடைய தகுதத்தமான போர் முறைகள், பொருளாதார தடைகள் எல்லாம் எங்களை பாதிக்கு, எங்க நாட்டு ஆயில நாங்கள் எங்கேயும் கொண்டு விற்க முடியல சொல்லி கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் காலியாகின்றன. இதை ரொம்ப ஏதோ வந்து போன செய்தி மாதிரி சொல்றாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஈரானுடைய போர் இலக்குகளில் ஒன்று வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை அழிப்பது, அங்கிருந்து அகற்றுவது. எல்லா நாடுகளோடும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தளம் தந்த பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், சவுதி அரேபியா எல்லா நாடுகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்ன பிறகு கேட்கல. இப்போ அடிச்ச அடியில நான் ஏற்கனவே சொன்னது போல 15 தளங்களில் 20 தளங்களில் 15 அழிக்கப்பட்டு விட்டதால் மீதியை எடுத்துட்டு போகணும். இப்போ ஏன் எடுத்துட்டு போறாங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மார்க்கோ ரூபியோ ஒருத்தருக்கும் தெரியாம கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து சந்திச்சு நாங்கள் உங்களுக்கு இப்போ சீக்கிரம் எங்கள் ப்ரொடக்ஷன்லாம் ரிசீவ் ஆயிரும், நாங்கள் உங்களுக்கு அந்த பாதுகாப்பை தருவேன், இந்த பாதுகாப்பை தருவேன்னு சொல்லி பார்த்தா முடியாது. நீங்கள் செய்கிற ஒரே உதவி இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, எங்கள் மக்கள் பீதியிலையும் பதட்டத்திலையும் எங்களை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க என்று சொல்லி ஒரு பெரிய செய்தியை சொன்னார்கள். அதுக்கு பிறகு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மார்க்கோ ரூபியோ போயிட்டு வந்ததை போறாம்னு சொன்னாங்க, மீட்டிங் கல்ஃப் அஃபீஷியல்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் அதுல எடுத்த முடிவு திரும்பி வந்தது எதையும் சொல்லலை. அடுத்தது அதை விட ஈரானுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் இருந்த அமெரிக்க தளங்களை கலத்திட்டு போன்னு சொல்லிட்டாங்க. பல்கேரியா, ருமேனியா ஆகிய நாடுகள் தளங்களை எடுத்துட்டு போயிரு, ஈரானுடைய மிசில் இனிமே இங்க வர வரும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. பல்கேரியா என்ன செய்யுதுன்னா, அமெரிக்கா கூப்பிட்டு அதனோட C-135 ஃபிளைட்ஸ் எல்லாம் எவாக்குவேட் பண்ணி விட்டுட்டுன்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா வந்து எடுத்துட்டு போகுதுங்கிறத விட நாங்களே எவாக்குவேட் பண்ணி பறந்து போயிருங்கடா, அமெரிக்கா போயிருங்கடான்னு அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு. இது வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களைத்தான் தாக்குவோம் அல்லது அவற்றை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஈரானுடைய போர் இலக்குகளுக்கு மேல் சென்று ஒரு வெற்றி ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது. யூரோப்பிலேயே ட்ரம்புடைய எந்த பாலிசியும் பிடிக்கல. இதுக்கு அடிநாதமா ஒண்ணு இருக்கு. ட்ரம்புடைய இப்போதைய யுத்தம் அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் இதெல்லாம் இருக்கட்டு. எப்ஸ்டீன் ஃபியூரி அந்த அமெரிக்க இராணுவத்தினர் சொன்னாங்க பற்றிகளா, அதை உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் எவனா ஒரு காமுகந்த மாட்டிக்கிட்டு மொசாதோட வலையில சிக்கிட்டு இஸ்ரேலுக்காக நம்ம ஆட்களை சாவடிக்கிறாங்கங்கிற அந்த ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு. அதே போல யூரோப்புக்கும் இருக்கு. அமெரிக்காவினுடைய தகுதத்தமான பாலிசிகளால வந்து அவங்களுக்கு எண்ணெய் போக்குவரத்து பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இதுல இன்னொரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இன் சவுதினா எல்லா அரபு கண்ட்ரிஸ்லயும் இருந்த அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை துவம்சம் பண்ணிருக்கு ஈரான். அதுக்கு அதில் எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குன்னு கேட்டா $67 பில்லியன், $67 பில்லியன் இழந்திருக்காங்க. பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்ன்றது. அதை இப்போ மினிமம் கொஞ்சம் அடிபட்டு கிடக்கல. அதில் உள்ள மீதி உள்ள எக்யூப்மெண்ட்டை சரி பண்றதுக்கு மட்டும் $18.2 பில்லியன் கேட்கிறாங்க. அப்ப மொத்தம் $85 பில்லியன் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை வளைகுடா நாடுகளில் இருந்ததில்
ஈரான் தாக்கியதில் அழிவு ஏற்பட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு. அப்ப ஏற்கனவே 100 மில்லியன் 200 மில்லியன் சொல்லிட்டு இருந்தாங்க. 1.5 ட்ரில்லியன் வேணும்னு கேட்கிறான் பீட்டர் ஹெக்ஸத். அமெரிக்காவுடைய ராணுவ அமைச்சர் என்ன கேட்கிறான்னா 1.5 ட்ரில்லியன் டாலர் வேணும்னு. அவன் போய் எந்த கதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கதைவா தட்டுற அவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க, நீ ஜெயிக்கிட்டம்லப்பா சொன்ன 14 நாளையிலேயே யுத்தம் தொடங்கின 14வது நாள் ஈரான் இஸ் டஸ்ட்ராய்டு, அதனுடைய நேவி டஸ்ட்ராய்டு, அதனுடைய ஏர்ஃபோர்ஸ் டஸ்ட்ராய்டு, மிசைல் ஃபெசிலிட்டிஸ் டஸ்ட்ராய்டு, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் டஸ்ட்ராய்டுன்னு சொன்ன. இப்போ வந்து ஏன் இங்கே பணம் கேட்குற? இப்போ அவசர கதியா ஒரு 85 பில்லியன் டாலர் கொடுங்கன்னு கேட்குறான். இது வந்து ஒரு பெரிய இதா இருக்கு. அடுத்தது ஒரு பெரிய அடி என்னன்னா, உலக நாடுகளில் பல நாடுகள் இவனுடைய பொருளாதார தடையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பட்டியலு பெருசா நீண்டுட்டு போயிட்டே இருக்கு. அதாவது கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, கனடா, டென்மார்க், யூகே, பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, இந்த யூரோப்பியன் கமிஷன், நெதர்லாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து உன்னுடைய பொருளாதார தடைகளை வந்து தலைக்கு நாங்கள் கோஆபரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த ட்ரம்புக்கு கிடைத்த இன்னொரு மரண அடி என்ன வந்து சொன்னால், ஹார்மோஸு கண்ட்ரோல்ல இருக்கு. யாருக்கு? ஈரானுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. லராக் ஐலண்டுன்னு ஒரு ஐலண்டு ஹார்மோஸ் பக்கத்துல இருக்கான். அது வழியா எல்லா கப்பல்களும் போய் வரலாம். ஆனால் எங்களுக்கு கப்பம் கட்டினால் எங்களுக்கு இந்த சர்வீஸ் சார்ஜ், இன்சூரன்ஸ் சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க, அதை கட்டினா போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் சொன்ன ரூட்ல 24 மணி நேரமா யாரும் போகல. ஒரே ஒரு கப்பல், அது இந்தியாவினுடைய கப்பல்னு சொல்றாங்க, வான் பண்ணிருக்காங்க. கப்பல் தன்னுடைய ரூட்டை மாற்றி லராக் ஐலண்ட் வழியா போயிருக்கு. அப்போ ஹார்மோஸ் முழுக்க அவங்க கையில தான் இருக்கு. இப்போ ஓமன் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து ஒரு ஷிப்பிங் ரூட்டை ஹார்மோஸ்ல பிளான் பண்ணிருக்கோம், நாங்களும் ஈரானும், ஓமனும் ஈரானும். அந்த ஷிப்பிங் ரூட்டு விரைவில் திறக்கப்படும். அப்ப என்ன, உன்னோட பிளாக்கேட் அவுட்டு, முற்றுகை தோத்து போனது. அமெரிக்கா கையில தான் இப்போ ஹார்மோஸ் இருக்குன்னு சொன்னது எல்லாம் தோத்து போச்சு. கேட்குறான் ட்ரம்ப்கிட்ட ப்ரெஸ் மீட்ல, நீ எல்லா கப்பலும் போய் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கீங்கன்னா கப்பல் ஒன்றும் அசைய காணலையப்பா நம்ம ரூட்ல, அது நாங்கள் கன்னிவெடிகளை அகற்றிட்டு இருக்கோம், இப்போ போவோம் அப்போ போங்கிறான். ஒய் யூ ஆர் லையிங் டு த அமெரிக்கன் பப்ளிக். ஒரு கேள்வி சரியா ஒரு லயர் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே கோபம் பொத்துட்டு வந்துட்டு, நீங்க எல்லாம் அமெரிக்கா மக்களை வந்து எப்பவுமே வந்து சோறு செய்வதில் கவனமா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஃபேக் நியூஸ், உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறான். வேற என்ன வழி இருக்கு? அதுக்கு மேல ஒரு, அதாவது டைரக்டர் ஆஃப் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் ஆக்சுவலா பாகிஸ்தானோட காலில் விழுந்து பெக்கிங்கிற வார்த்தை புரியுங்க, பெக்கிங் அண்ட் கம்பலிங் பாகிஸ்தான் பிச்சை கேட்குறாங்க, அதே போல பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. போய் டயரானில் உட்காந்து பேசி எப்படியாவது ஒரு எக்ரிமெண்ட், நான் இதுல இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு இது பண்றாங்க. அங்க அவனுக்கு பிரியாணியும் இதுவும் போட்டுக்கிட்டு ஒரு முக்கில் உட்காந்து டயரான்ல இருந்து ஒரு இஸ்லாமாபாத்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு டீம் அங்கே இருக்கு, அவனுக்கு நல்ல தீனியை போட்டுக்கிட்டு அப்பப்ப அப்பாஸ் அகர்ச்சி வரும்போது ஒரு விஷ் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. கீழே உள்ள கொஞ்சம் பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா அவனுக்கு கதையை ஓட்டான். ஏன்னா ஏதாவது பேசி முடிக்காம பாகிஸ்தானுக்கு வந்தாலே பெரிய பிரச்சனை ஆகும் போல தெரியும்னா அங்க கதையை ஓட்டிட்டு கிடக்குறாங்க. அப்ப இவரு சொல்லுது என்னன்னா, பெக்கிங் அண்ட் கம்பலிங் பாகிஸ்தான் டு கம் அவுட் வித் ஏ டீல். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த டீல், ஓமன் ஈரான் டீல் வந்து மிக அழகாக முடிந்து விட்டது. அடுத்தது காசா தான் பொறுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. காசால நேற்று 7 பேரை கொலை செய்திருக்கான், 20 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதுல இப்போ பயங்கரமான சம்மர், இந்த சம்மர்ல அவங்க ரொம்ப தத்தளிக்கிறாங்கிறத சொல்றாங்க. அடுத்தால விண்டர், அடுத்தால குளிர் சீசன், இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு பெரிய சும்ம சொப்பனமாக இருக்கிறது. அதனால அவங்களுக்கு இந்த உருவா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, அதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்றோம். அது வேலை செய்ய விடாம பெரிய அளவில் தடுக்கிறார். டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று ரிப்பேர் பண்றாங்க, 30,000 பேருக்கு தண்ணி கிடைக்கும் அது வழியான்னு, திரும்பியும் அதை அடிச்சு தகர்த்துட்டான். இப்போ தாலிபான்கள் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா, இஸ்லாமிக் அமீரேட்ல இருந்து அவங்க இந்த ஆகஸ்ட் 15 அவங்க விடுதலை அடைந்தாங்க. ஆனால் விழாக்கள் எல்லாம் ஆகஸ்ட் 17 தான் வச்சுக்கிட்டாங்க. 17 விழாவில் அவங்க ஒரு எல்லாருமே
அதில் கலந்துக்கிட்டு பேசின தாலிபான்களுடைய அல்லது இஸ்லாமிக் அமீரட் ஆஃப் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே காசால நடக்கிற ஜெனோசைட் கூட்டுப்படுகொலை முஸ்லிம் நாடுகளுக்கு மிகப்பெரிய அவமானம், எல்லா வேலையும் விட்டுட்டு காசாவில் நடக்கிற கூட்டுப்படுகொலை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஈரானுக்கு காதலையும் நல்ல உழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஹூத்திஸ் சவுதி அரேபியா கூட சண்டை. இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த அமெரிக்கா மொசாது ஈரோப் இவங்களுடைய கூட்டு சதிகள் உங்களுக்குள்ளால ஈஸியா மோதலை இது பண்ணிட முடியுது. ஹூத்திஸ் போலவும் ஈரான் போலவும் ரொம்ப விழிப்போடு இருக்கக்கூடிய நாடுகள் கூட அதுல சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க கவனம் செலுத்தணும்? ஆக்சுவலா காசால கவனம் செலுத்தணும், வெஸ்ட் பேங்க்ல கவனம் செலுத்தணும். இப்போ உலக மக்கள் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எல்லாம் மேக்கரையை பத்தி கவலைப்படுறாங்க. மேக்கரையில இப்ப இந்த E1 காரிடர் கொண்டு வந்தானா, இதுக்கு முந்தைய நான் காணொலியில சொன்னேன். அது வந்து ஜெருசலத்தையும் மேக்கரையும் தனியாக பிரித்து விடுகிறது. நடுவில் ஈரலுடைய குடியிருப்பு, அதுதான் எக்ஸ்டென்ஷன் 1. அப்போ இந்த மக்கள் அங்க அலெக்சால போய் தொழவே முடியாது. அப்படி இருந்து எப்படியோ ஊடுருவி வந்து 70-80 பேர் தொழுதுட்டு போறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய டேமேஜ் அங்க நடத்திட்டு இருக்கும் போது இங்க இந்த கவனம் அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பதுதான் உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு, முஸ்லிம்கள் மட்டும் இல்லை. ஆனா தாலிபான் குறிப்பாக அரபு நாடுகளை சொல்லியிருக்கேங்க. அதோட இந்த மெக்கா பேக்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு இப்போ ரகசியமா ஈரான் வந்து நீங்க எங்களோட சேருங்க, மெக்கா பேக்ட் கூட சேர்ந்துக்கணும். ஈரான் இதுவரைக்கும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இந்த மெக்கா பேக்ட்ல ஒரு வார்த்தை கூட சொல்லல காசாவை பத்தி. சரி, அந்த மக்களுக்கு உணவு கொடுப்போம், தண்ணி கொடுப்போம், எங்களுடைய நண்பர் இஸ்ரேலோட நாங்க அழுத்தம் கொடுப்போம்னு கூட சொல்லல. இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற இவர்கள் இப்பவும் இஸ்ரேல ஆயுதத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்குற இவங்க காசால உன்னுடைய கூட்டுப்படுகொலை நிறுத்து, அந்த ஒப்பந்தப்படி நடந்துக்கோ சொல்லுறது கூட இது இல்லை. அவங்க வந்து மெக்கா பேக்ட்னு உன்னை தாக்கினால் என்னை தாக்குது, உன்னை தாக்கினா என்னை தாக்குவேன்னு துருக்கி கூடயும் பாகிஸ்தானுக்கு கூடயும் ஒப்பந்தம் போட்டு என்னது அவங்கள தாக்கினாலேயே பாதுகாத்துக்கிட மாட்டாங்க. ஒருவேளை ஈரானை மனசுல வச்சுட்டு நீங்க சொல்றதா இருந்தா. இப்போ அமெரிக்காவினுடைய தளங்கள்லாம் போயிருது இல்லை, அதனால ஈரான் உங்களை தாக்காது. ஆனா ஈரானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடங்களை அவர்கள் தாக்குவார்கள் போல தெரிகிறது. அடுத்தால லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல நடத்திட்டு தான் இருக்கு. அது அக்டோபர் 27 அங்கே எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அது நடக்குங்கிறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லா வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா நிறைய நேரத்தும் பூபி டிராப்ல கொஞ்சம் இஸ்ரேலரான வழக்கமா தங்கக்கூடிய இடத்துல எப்படியோ பூந்து குண்டை வச்சுட்டு வந்துட்டாங்க. உடனே நம்ம வழக்கமா தங்கக்கூடிய இடம் தான் என்ன தெரியுங்க, அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணாம உள்ள போயிட்டான் திறந்திருக்கிறார்கள். ஆனா இவங்க தான் சண்டை போட முடியுதே தவிர இப்ப ஈராக்கு வந்து இணையும் போல தெரியும். 2 நாடு 3 அமைப்புகள் இதுதான் சண்டை போடணும். இப்போ யாருக்கு? நித்தமும் படுகொலை செய்யப்படக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக. அதனால இந்த சதிகளை எல்லாம் புரிந்து கொண்டு எல்லோரும் பாலஸ்தீன மீட்பில் கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.